என்னன்னு எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? அம்மாவுக்கு எதுவும் நடந்த மாதிரி கனவு கண்டா. கனவு அம்மாக்கெல்லாம் ஒண்ணா இருக்காங்க. பேசா பண்ணு. டீ சாப்பிடுறீங்களா? சரி நீ பண்ணு, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வருவான்ல உன் புள்ள, வருவாண்டி. என்னடா ஜெமி, என்னடா என்னடா போலீஸ் தெரிஞ்சுச்சா? என்னடா சொல்ற ஜெமி, என்னடா சொல்றா? அம்மா கொண்டு விட்டாங்க, அம்மா கொண்டு விட்டாங்க. ராஜ் உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? யாத்தா என்னடா தப்புண்டா? யாத்தாவுக்கு கொண்டுட்டியடா தர்மராஜ். இந்த கைதட யாத்தாவுக்கு வசம் வச்சு கொண்டுச்சு. முருகா முருகா, என்ன கொன்னுடு. அவ்வளவு சீக்கிரம் கொண்டுருவனா? என்ன பொழைக்க விட்டுறாத. எப்ப சாவணும், எப்படி சாவணும்னு நான் தான்டா முடிவு பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல நீ பெரிய டெல்டாவில் நான் தான்டா. உன்னை விட மாட்டேன்டா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொல்ல மாட்டேன்டா. குழந்தைங்கடா. நீ தங்கச்சியை பத்தி ஒன்றும் கவலைப்படாதானே, அது மாமா வீட்டில் பத்திரமா இருக்குது. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தானே. என்ன? ஆத்தா சாகுறப்ப எது நடந்தாலும் நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு செத்து போயிருக்கனே. தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு? அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிச்சுனே. அதை பார்க்க நீ போனீனா உன்னை போலீஸ்காரங்க சுட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அழுகுதுனே. அண்ணே எங்கனே போற? சரண்டர் ஆக போறேன்டா. என்னன்னு சொல்ற? முடிவு பண்ணிட்டேன்டா, நாளைக்கு எஸ்பி போய் சரண்டர் ஆக போறேன்டா. அப்போ உன்னைய நினைச்சிட்டு இருக்க கிளிக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னைக்காவது ஒரு நாள் கிளிக்கு உண்மை தெரிஞ்சு ஏன்டா என்ன ஏமாத்துறன்னு கேட்டா செத்துருண்டா. அண்ணே அதனாலடா பாக்கணும் கிளி எங்கடா இருப்பா. உனக்கு தெரியாம இருக்காது, சொல்றா சொல்றா. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். கிளி இங்க வா. உனக்கும் சீசருக்கும் கல்யாணமாமே? ஆமா, அடுத்த வாரம். சீசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, எனக்காக அது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. அடிங்க. சீசர் தேவைப்படுதா? இவளை ஏன்டா அடிக்கிற? அடிக்க வேண்டியதெல்லாம் முருகனை. முருகனுக்கு எங்கடா போச்சு புத்தி? இவன்லாம் அந்த பொண்ணை கூட்டு நம்ம தெருவுக்கு வந்தா நம்ம எல்லாம் வேஷ்டி கட்டி வெளில நடமாட முடியுமா என்ன? யாரு எங்கடா போய் காலை வைக்கிறது? இவன்லாம் உயிரோட இருக்கிறது செத்துலாம்டா. ஓடுறா போலீஸுக்கு போன. நீயே போடு. ஹலோ சார். அம்மா, 10 நாளா நம்ம சீசரை காணுமேம்மா. அது எங்க போயிருக்குமா? அவன் மெட்ராஸ்ல இருந்து வந்தா திரும்ப மெட்ராஸ்க்கே போயிருப்பான். அவனை தேடிட்டு இருக்கிற வேலை பாரு.
சார் அந்த பொண்ணை பாருங்க சார். என்னோட சீசர் கண்டிப்பா வரும். நிச்சயமா என்னை கூட்டிட்டு போகும். யாரியா? கொள்ளிடம் பகுதியில் என்கவுண்டர் பண்ணோம்ல சார். பேர் என்ன? அட்டாக் முருகன். அவனை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அண்ணே பாவம் அந்த சாமி செத்து போச்சு. இது தலைமையில தான் நான் சீசரை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். சீசருக்கு போன் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடலாம். இது பார்த்தா அது பயப்படும். ஏன் அழுவுற? வா போலாம். முருகன் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கும்போது சீசருங்கிற பேரில் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் சார். பாவம் சார், அவன் செத்து போனது கூட தெரியாம அவனை தேடி தேடி இதுபோல எத்தனையோ கிளிகள் தனது சீசருங்களை தேடி சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது காவிரி பகுதியில் நடந்த ஒரு காதல் சம்பவம் மட்டும்தான்.